இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா கேம் சேஞ்சர். டைரக்டர் சங்கர், மியூசிக் டைரக்டர் தமன், ஆக்டர் ராம் சரண் தேஜா, கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி, ஸ்ரீகாந்த், ஜெயராமன், சுனில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்கில் ஸ்ரீகாந்த் சிஎம்மாக இருக்கார். அவருடைய பசங்களான எஸ்.ஜே. சூர்யா அண்ட் ஜெயராமன் அந்த சிஎம் பொசிஷனுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்களும் ஒரு அமைச்சராக இருக்காங்க. ராம் சரண் தேஜா அதே டிஸ்ட்ரிக்டு கலெக்டராக வர்றாரு. நேர்மையான கலெக்டராக இருக்கார். அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணால் உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயினான கியாரா அத்வானி ஒரு ஏஜ் ரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே வயசான தோட்டத்தில் அஞ்சலி இருப்பாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹீரோ ராம் சரண் தேஜா வந்திருப்பார். நாளைக்கு சிஎம்மோட மீட்டிங்னு ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருப்பார். அதை கேட்ட அஞ்சலி என்னையும் அந்த சிஎம் மீட்டிங்க்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ராம் சரண் தேஜா அஞ்சலியை சிஎம் மீட்டிங் கூப்பிட்டு போவார். அந்த மீட்டிங்கில் சிஎம்மான ஸ்ரீகாந்த் அஞ்சலியை பார்த்து ஷாக் ஆவார். அவர் எதனால் ஷாக் ஆகிறாரு, அதோட பேக் ஸ்டோரி தான் என்ன அப்படின்றதும், அதுக்கு முன்னாடியே எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ராம் சரண் தேஜாவுக்கும் மணல்குவாரி பிரச்சனையில் ஒரு ஈகோ கிளாஷ் வந்திருக்கும். அந்த ஈகோ கிளாஷ்னால என்னாச்சு அப்படின்றதும் மீதி கதை. ராம் சரண் தேஜா கலெக்டராகவும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இன்னொரு கேரக்டராகவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆக்ஷன், இமோஷன், சென்டிமெண்ட் எல்லாத்துலேயும் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். கியாரா அத்வானி ராம் சரண் தேஜாவுக்கு வேறு நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ராம் சரண் தேஜா எப்படி ஐஏஎஸ் ஆனார் அப்படின்றதும் அவங்க லவ் போர்ஷன்ஸும் காட்டுறாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை. கியாரா அத்வானி ஒரு சில சீன்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோதான் அவங்க கேரக்டர். அஞ்சலி இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ப்ரெசண்ட்டில் வயசான தோற்றத்துலேயும் ஃப்ளாஷ்பேக்லையும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா ராம் சரண் தேஜா ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற சீனு ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் சிஎம்மாக நடிச்சிருக்காரு. இவரோட கேரக்டர்னால தான் படத்துடைய கோர் ஸ்டோரி பிளாட்டே சொல்லப்படுது. இவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சுனில் இந்த படத்தில் டவாலியாக நடிச்சிருக்காரு. சைடு சத்யான்னு பேர். சைடாகவே தான் வர்றாரு, சைடாகவே தான் போகிறாரு. இந்த கேரக்டர் பார்த்து ஆடியன்ஸுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. சமுத்திரகனி சிஎம் ஸ்ரீகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் பெரிய இம்பாக்ட் இல்லைன்னே சொல்லலாம். ஜெயராமன் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா அண்ணனாகவும் சிஎம் ஸ்ரீகாந்துக்கு பையனாகவும் நடிச்சிருக்காரு. இவர் வர சீன் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் வெண்ணிலா கிஷோரும் பிரம்மானந்தமும் ஒரு சில காமெடி சீனுக்கு வராங்க. அந்த காமெடி சீன் பெருசாக இம்பேக்ட் இல்லைன்னே சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ், இந்த படம் 2 hours 45 minutes ஓடுது. ட்ரிம் பண்ணிக்கலான்னு நமக்கு தோணுது. இந்த படத்தில் லாஜிக் சுத்தமாக இல்லை. லாஜிக்கை மறந்து தான் இந்த படத்தை பார்க்கணும். ராம் சரண் தேஜா இந்த படத்தில் அன்பிரடிக்டபிள்னு ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த படத்தில் வர சீன் ஒன்றும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியுது. கிளைமேக்ஸ் போர்ஷன் அபத்தத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். சிஎம் கேண்டிடேட்டு வாக்கு ஓட்டு என்ற இடத்துக்கு வந்து ஜேசிபி வச்சு பில்டிங்கை வச்சு உடைக்கிறாரு. இது என்னன்னு சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. டைரக்டர் சங்கர் கடைசியில் வந்து சேர்ந்தது விநாயக் மகதேவ் அப்படின்ற மாதிரி. அவுடேட்டட் டைரக்டரில் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தது டைரக்டர் சங்கர். பிரம்மாண்டத்துக்கு பேர் போன டைரக்டர் சங்கர் இந்தியன் 2க்கு அப்புறம் அவரோட மொத்த பேரும் போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீனு முதல்வன் சீனை வச்சு ஒப்பேத்திருப்பார். புதுசாக எதுவும் எடுக்கல. கிளைமேக்ஸ் போர்ஷன் நெருங்கவே ஆடியன்ஸ் தேட்டர் கதவை எப்போ திறப்பாங்க அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்கே தவிர ஸ்க்ரீன் பிளேயில் மெனக்கெடலைன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் தமன் இந்த படத்தோடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பாட்டு மச்சான் மச்சாரே ஜருகண்டி இந்த 2 பாட்டும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்டர் ராம் சரண் தேஜா ரீசெண்ட் இயர்ஸில் ரங்கஸ்தலம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வினய் விஜயராமா அப்படின்னு ஒரு ஃப்ளாப் மூவி கொடுத்தாரு. ஃப்ளாப் ஆனது இல்லாமல் யூடியூபருக்கு ட்ரால் கண்டென்ட்டாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆச்சாரியா அப்படின்னு ஒரு படம் நடிச்சார். அதுவும் ஃப்ளாப் தான். அதுக்கப்புறம் ட்ரிபிளாக பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த படத்தில் கலெக்டர் கேரக்டர் ஆகட்டும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர இன்னொரு கேரக்டர் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம்
டைரக்டர் சங்கர் இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. இவருடைய ரீசெண்ட் இயர்ஸில் நடித்த படம் சூர்யா சாட்டர்டே, ராயன், ஜிகர்தண்டா டபுள்-எக்ஸ், மார்க் ஆந்தனி போன்ற படத்தில் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் நேச்சுரல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ராம்சரண் தேஜா எப்படி ஐஏஎஸ் கலெக்டர் ஆனார் அப்படின்றதும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ராம்சரண் தேஜாவுக்கும் உண்டான கிளாஷும் ஒரு சில ட்விஸ்டோட இன்டர்வல் பிளாக் முடியுது. செகண்ட் ஹாஃபில் ராம்சரண் தேஜாவுக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் உண்டான ஈகோ கிளாஷை டெவலப் பண்ணி கேட் அண்ட் மவுஸ் கேமை ஓரளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துகிற அளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் கேம் சேஞ்சர். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.